Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருக்கிறது. அந்த கிரகத்தை வைத்து பலன் சொல்லுவதா அல்லது அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரத்தை வைத்து சொல்வதா? இந்த கேள்வி சற்று கஷ்டமான கேள்விதான். ஆனால் உருப்படியான ஒரு பதிலை சொல்ல முடியும். கிரகம் 30% பேசும், 70% அது ஏறிய நட்சத்திரம் பேசும். மொத்தத்தில் இரண்டுமே பேசும், ஆனால் பெரும்பங்கு நட்சத்திரம் வகிக்கும். இதுதான் உண்மை. எல்லா சாஸ்திரங்களும் நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்து சற்று சூசகமாக இதைத்தான் சொல்லுகின்றன. இதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒருவருக்கு துலா லக்கணம், செவ்வாய் 4 இருக்கிறார். ஒருவருக்கு அந்த செவ்வாய் உத்திராடம் நட்சத்திரம் ஏறி இருக்கிறார். இன்னொருவருக்கு இதேபோல் துலா லக்கணம் 4 மகரத்தில் செவ்வாய், ஆனால் ஏறிய நட்சத்திரம் திருவோணம். முதலாம் நபருக்கு உத்திராடம், இரண்டாம் நபருக்கு திருவோணம் நட்சத்திரம். இந்த முதலாம் நபர் உத்திராடம் நட்சத்திரம் ஏறிய அந்த நபர் தனது இல்வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக இருக்க மாட்டார். சண்டை சச்சரவு உண்டு. ஏன்? செவ்வாய் துலா லக்கணத்துக்கு யார்? 2, 7க்கு உடையவன். 7 என்று சொன்னால் களத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம் அல்லது கணவன் ஸ்தானம். 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார், வலிமை பெற்று இருக்கிறார். எப்படிப்பட்ட வலிமை? இதை அறிவதற்கு அவர் ஏறிய நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். நீங்கள் தயவுசெய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். துலா லக்கணம், 4ஆம் வீட்டில் செவ்வாய், அந்த வீடு மகரம், மகரத்தில் செவ்வாய் உச்சம். இந்த செவ்வாய் யார்? இந்த லக்கணத்துக்கு 2, 7, 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், களத்திர ஸ்தானம். உத்திராடம் நட்சத்திரம் பெற்றிருக்கின்றார். தம்பதியருக்குள் சதா சண்டை, ஒருவர் மீது ஒருவருக்கு நம்பிக்கையே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் வெறுத்து போய் தான் வாழ்வார்கள். ஏன்? துலா லக்கணத்திற்கு உத்திராடம் என்று சொல்லப்பட்ட அந்த நட்சத்திரத்துக்குரிய சூரியன் 11ஆம் இடம், 11ஆம் இடத்தின் அதிபதி. இந்த துலா லக்கணம் சர லக்கணம். சரத்துக்கு 11, சிரத்துக்கு 9, உபயத்துக்கு 7, பாதகஸ்தானம். பாதகாதிபதி கெடுப்பவன். 7க்கு சம்பந்தம் பெற்றால் நிம்மதி இல்லை இல்வாழ்க்கையில். சரி, இன்னொருவருக்கு இதே துலா லக்கணம் 4இல் செவ்வாய், ஆனால் ஏறிய நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் என்றால் சந்திரன். அவர்கள் வாழ்க்கை உயிருக்கு உயிராய் நேசிப்பார்கள். என்ன ஆச்சரியம்! துலா லக்கணம் 4இல் செவ்வாய், ஒருவர் வெறுக்கிறார், ஒருவர் உயிருக்கு உயிராய் நேசிக்கிறார். எப்படி? உத்திராடம் பாதகஸ்தானம், பாதகாதிபதி, எனவே அது நடந்தது. சந்திரன், திருவோணம் சந்திரன் 10க்கு உடையவன், கர்மஸ்தானாதிபதி, உயிருக்கு உயிராய் நேசிக்கின்றார்கள். இப்பொழுது புரிகிறதா? எனவே
இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். சில நேரம் நாம் ஏமாறுவது இந்த இடத்தில்தான். எனவே குறித்து வைத்து கொள்ளுங்கள், பலன் பார்க்க உதவும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நாம் காட்டும் நம்முடைய திறமை பல இடங்களில் வெற்றி பெறுவது உண்டு. சில இடங்களில் வெற்றி பெறாமல் போவதற்கும் வழி உண்டு. அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. சற்றே கவனம். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உண்மையை சொல்லி நல்லதை செய்து சோர்வில்லாமல் உழைத்து இத்தனை அருங்குணங்களையும் ஒருங்கே காட்டி நன்மையை பெறும் நல்ல நாள் இந்த நாள். இன்று நீங்கள் மற்றவர் கண்களுக்கு ஜொலிப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் வெற்றியை தரும் நாள். கடகராசி அன்பர்களே, நடக்கும் என்று நினைத்து ஒரு வேலையை செய்து அது நடக்காமல் போவதற்கு உண்டான வாய்ப்பு இன்று அதிகம். எனவே செயல்படும் முன் யோசித்து தீர யோசித்து செய்க. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களது பேச்சும் அடுத்தவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்ளும் விதமும் நாளைய நன்மையை கருதியதாக இருக்கிறது. தொலைநோக்கு பார்வையோடு இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நிறைந்த லாபம் உண்டு. எந்த வகையில் என்று சொன்னால், நீங்கள் திறமையாக செயல்பட்டு அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றியால் இது கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, அன்றாடம் நாம் நிறைய வேலைகளை செய்கிறோம். அவையெல்லாம் பிற்காலத்தில் நம் நினைவுக்கே வருவதாக இருக்காது. ஒரு சில செயல்கள் கடைசி காலம் வரை ஞாபகத்தில் இருக்கும். உதாரணமாக திருமணம் நடக்கிறது, அந்த செயல் இதை போல. அப்படிப்பட்ட ஒரு செயலை இன்றைய தினம் நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று புது உறவு கொண்டு புது உறவை ஏற்படுத்தி கொண்டு ஒரு புதிய முறையில் வேலை செய்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாளாக காட்டுகிறது. வெற்றி உண்டு. மகர ராசி அன்பர்களே,
ஒரு சில கஷ்டங்கள், ஒரு சில தடைகள் வந்தாலும் உங்கள் எண்ணத்தை நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொள்ளும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் பயணத்தில், உங்கள் செயலில் தடைகள் வரும். அந்த தடைகளை சாமர்த்தியமாக அகற்றுவீர்கள். உங்கள் சாமர்த்தியம் இன்று வெற்றியை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய மேல் அதிகாரிகளால் அல்லது வீட்டிலே உள்ள பெரியவர்களால், சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களால் இன்று நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். செய்ய வேண்டிய ஒரு வேலையை திறமையாக செய்து முடித்தார் என்று உங்களை பாராட்டுவார்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.